நான் எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருங்க. எல்லாரும் சொல்றாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஐஸ்லாண்ட் இன்ஜினியர்ல இருந்து என்ன பார்க்க போறோம்னா, வாங்க. வெயில் காலத்துக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. ஆனா நீங்க முன்னாடியே இந்த ஏசி எல்லாம் வாங்கிக்கோங்க. பாருங்க, நம்ம கடையில லாய்டு, மிக்ஸுபுசி, ஓ ஜென்ரல், கேரியர், மிக்ஸுபுசி, அங்க பாருங்க வேல்பூல், புளூ ஸ்டார், இப்படி வாப்பா தம்பி, டைக்கின், ஹயர், ஓ ஜென்ரல், ஒருத்தனி, எல்ஜி, சாம்சங், வோல்டாஸ், கெல்வினெட்ரு, டைக்கின், மிக்ஸுபுசி, ஹெவி டியூட்டி எல்லாமே இருக்கு. சரியா? நீங்க முன்னாடியே இப்போ எப்படின்னு ஒரு மாசத்துல ஏசி வாங்க போறீங்க. அதுக்கு நீங்க முன்னாடியே முந்திக்கிட்டீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதை விட இன்னொரு அட்வைஸ் நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க உங்க ஏசிய ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல சர்வீஸ் பண்றதுக்கு பதில் இப்பவுமே நீங்க ஏசிய ஃபுல்லா கலட்டி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாம ஏசி ஓடும். அதனால ஏசி மெக்கானிக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதனால நீங்க ஏசியை என்ன பண்றீங்கன்னா, இப்பவுமே ஏசி மெக்கானிக்கெல்லாம் உங்க மெக்கானிக்கை கூப்பிட்டு முன்னாடியே ஃபுல் சர்வீஸ் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கும் நல்லது. அந்த மெக்கானிக்கையும் நம்ம அந்த சீசன்ல ரொம்ப அழுத்தி கூப்பிட வேண்டியது அவசியம் இல்லை. அதனால அட்வான்ஸா முன்னாடியே நீங்க அந்த ஏசியை சர்வீஸ் பண்ணி வச்சுக்கீங்க. நல்லது. ஆள் பிரச்சனையும் இருக்காது, உடனே வந்துருவாங்க.